இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். காவல் நிலையங்களுக்கு விரைவில் 3 கட்டளைகள் என்ற உத்தரவை பிறப்பிக்க உள்ளதாக SSP ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். இது தொடர்பாக சட்டம் ஒழுங்கு SSP ஸ்ரீகாந்த் கூறுகையில், புதுவையில் நடக்கும் குற்றங்களை தடுக்கவும் காவல்துறை மீது பொதுமக்களுக்கு இருக்கும் அச்சத்தை போக்கவும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், மேலும் காவல் நிலையங்களை தொடர்பு கொள்ளும் பொதுமக்களிடம் முதலில் தமிழில் பணிவாக பேச உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் மற்றும் 3 கட்டளைகள் நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும், அதன்படி காவல் நிலையம் வரும் பொதுமக்களை முதலில் அமர வைத்து அவர்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும். அவர்களது குறைகள் மற்றும் புகார்களை கனிவாக கேட்டு தமிழில் பதிலளிக்க வேண்டும். அவர்களது கோரிக்கைகள் காவல் நிலையம் மூலம் தீர்க்க முடியாத பட்சத்தில் அவர்கள் மேற்கொண்டு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அவர்களுக்கு தெளிவாக எடுத்துக் கூற வேண்டும் என்பது போன்ற 3 கட்டளைகள் அடங்கிய சுற்றறிக்கை ஓரிரு நாளில் அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அனுப்பி நடைமுறைப்படுத்தப்படும். இதனால் காவல்துறை மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுவதோடு குற்ற சம்பவங்களை தடுக்கவும் போலீசாருக்கு உதவியாக இருப்பார்கள் என்று கூறினார். புதுவையில் மின்கம்பங்களில் காட்டப்பட்டுள்ள கேபிள் டிவி ஒயர்களை ஓரிரு நாட்களில் அகற்றும்படி கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு AJK ரீனா டிவி நிர்வாகி ஜான்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுவையில் பல்வேறு இடங்களில் கேபிள் டிவி ஒயர்கள் மின்கம்பங்களில் காட்டப்பட்டுள்ளது. இவை தானே புயலின் போது பாதிக்கப்பட்டு பல இடங்களில் அறுந்து விழுந்துவிட்டது. இந்நிலையில் மின்கம்பங்களில் காட்டப்பட்டுள்ள கேபிள் டிவி ஒயர்களை உடனடியாக அப்புறப்படுத்துமாறு அதற்கு 3 நாள் கெடு அளித்து மின்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மேலும் கேபிள் டிவி ஒயர்களால் தான் மின்கம்பங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மின்துறை தெரிவித்துள்ளது. ஆனால் பல இடங்களில் கேபிள் டிவி ஒயர்களால் தான் மின்கம்பங்கள் சாயாமல் பாதுகாப்பாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்நிலையில் புதுவையில் பல்வேறு இடங்களில் மின்கம்பங்களில் காட்டப்பட்டுள்ள மேலும் அறுந்து விழுந்திருக்கும் கேபிள் டிவி ஒயர்களை AJK ரீனா டிவி நிர்வாகியும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான ஜான்குமார் தலைமையில் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் துரிதமாக அகற்றி வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கூறுகையில், புதுவையில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் அந்தந்த பகுதி ஆபரேட்டர்கள் மின்கம்பங்களில் காட்டப்பட்டுள்ள கேபிள் டிவி ஒயர்களை அகற்றிவிட வேண்டும் என்றும், சில முக்கிய ஒயர்களை மட்டும் விட்டுவிட்டு அகற்றிய பின் ஏற்கனவே பூமிக்கடியில் இணைப்பு வழங்க அனுமதி பெறப்பட்டுள்ளதால் ஓரிரு மாதங்களில் இணைப்பு பூமிக்கடியில் வழங்கிவிடலாம் என்றும், ஓரிரு நாட்களில் கேபிள் டிவி ஒயர்களை மின்கம்பங்களில் இருந்து அகற்றாவிட்டால் அந்த பகுதி சிக்னல் தடை செய்யப்படும் என்றும் கூறினார். எல்லா கேபிள் ஆப்ரேட்டரும் அவங்கவுங்கள இருக்கிற மெயின் கம்பத்தில் இருக்கிற வயருங்களை கழட்டிடுங்க. முக்கியமான வயரை மட்டும் தற்சமயம் விட்டு வைங்க. அந்த வயரையும் வெகு விரைவில் முதல் வரையும் பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் அண்டர் கிரவுண்டில் பண்ணிக்க சொல்லி. ஆகவே அண்டர் கிரவுண்ட் பர்மிஷன் கிடைச்சிட்ட உடனே எல்லாம் அண்டர் கிரவுண்டில் த்ரூ பண்ண இருக்கிறோம். மேலே இருக்கிற வயரு புதுவையில் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிறதா கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. ஆகிய தயவுசெய்து ஆப்ரேட்டருங்க இப்போ கீழே கண்ணாபின்னு கிடக்கிற வயர் எல்லா வயரையும் எடுத்துட்டு அதை கிளியர் பண்ணி விட்டுருங்க. 2-3 நாட்களுக்குள்ள நீங்க சரி செஞ்சிடணும். மீறி உங்க பகுதியில் இருக்கிற கேபிள் ஆப்ரேட்டருங்க நீங்க மறுபடியும் அந்த வயர் இருக்கிற பட்சத்தில் எங்கள்ட்ட ரிப்போர்ட் வரும் பட்சத்தில் உங்க சிக்னல் கட் பண்ணிடுவோம். புதுவை நீதிமன்றத்தில் நடக்கும் சங்கரராமன் கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக அவரது மனைவி நீதிமன்றத்தில் ஆஜராகி தங்களிடம் மறு விசாரணை நடத்த வேண்டும் என்று மனு அளித்தனர்.
காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கு புதுவை நீதிமன்றத்தில் மீண்டும் துவங்கியுள்ள நிலையில் விசாரணையின்போது ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உள்பட 21 பேர் ஆஜராகி வழக்கறிஞர்கள் வாதம் நடந்தபோது வழக்கில் திடீர் திருப்பமாக சங்கரராமன் மனைவி பத்மா, மகன் ஆனந்த் சர்மா ஆகியோர் திடீரென்று நீதிமன்றத்தில் ஆஜராகி அவர்களிடம் ஏற்கனவே விசாரணை முடிந்துவிட்ட நிலையில் தங்களிடம் மறு விசாரணை செய்ய வேண்டும் என்று நீதிபதியிடம் மனு அளித்தனர். அந்த மனுவினை ஏற்றுக்கொண்ட நீதிபதி விசாரணை நடத்துவதாக அறிவித்ததும் வெளியே வந்த அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கொலை நடந்தபோது தாங்கள் உண்மையான வாக்குமூலம் கொடுத்ததாகவும் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தபோது 3 பேர் மிரட்டியதால் உயிருக்கு பயந்து சாட்சியத்தை மாற்றி கூறியதாகவும், எனவே மறு விசாரணை நடத்த வேண்டும் என்று மனு கொடுத்ததாகவும் கூறினார். இல்ல சார், பிற சாட்சியமா மாறும், அதனால இப்ப நாங்க உண்மையை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மறு விசாரணை போட்டிருக்கோம். அது எங்களை விசாரிக்க சொல்லி நாங்க போட்டிருக்கோம். ஆமா ஆமா, ரெண்டாவது விசாரணைக்கு வரச்சு. ரெண்டாவது விசாரணைக்கு அப்போ உங்களை மிரட்டினாங்க. அம்மா சாட்சியம் சொல்ல சொல்லி. ஆமா, சாட்சியம் சொல்ல சொல்லி மிரட்டிருக்காங்க. அதனால நாங்க யாரும் தெரியல. இல்ல அம்மா சொன்னது, அம்மா மிரட்டிருக்காங்க. அதனால நாங்க அம்மா மிரட்டிருக்காங்க. அதனால நாங்க மாறணும். இங்க நடக்கிறதால இங்க நீங்க ஆர்டர் கொடுங்க, நாங்க மனு கொடுங்கன்னாங்க. அதனால இங்க மறு விசாரணைக்கு நாங்க மனு கொடுத்துருக்கோம். கோர்ட்ல வச்சு மிரட்டிருக்காங்க அம்மாவை. நாங்க அப்ப பிற சாட்சியமா பெட்டிஷன் வாங்கிட்டாங்க. நாளைக்கு வாய்தா போட்டிருக்காங்க. புதுவை IAS அதிகாரிகள் 5 பேரை வடமாநிலத்திற்கு இடமாற்றம் செய்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுவையில் PCS அதிகாரிகளாக இருந்து வந்த ராகேஷ் சந்திரா, தேவநிதி தாஸ், மேத்யூ சாமுவேல், பாபு, உதிப் ரே ஆகிய 5 பேரும் சமீபத்தில் IAS அதிகாரிகளாக பதவி உயர்வு பெற்றனர். அவ்வாறு IAS அதிகாரிகளாக பதவி உயர்வு பெறும்போது வடமாநிலங்களுக்கு மாற்றப்படுவது வழக்கம். அதன்படி ராகேஷ் சந்திரா, பாபு ஆகியோர் அருணாச்சல பிரதேசத்திற்கும், மேத்யூ சாமுவேல் கோவா மாநிலத்திற்கும், தேவநிதி தாஸ் அந்தமானுக்கும், உதிப் ரே டெல்லிக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். இந்நிலையில் உதிப் ரே மாநில தேர்தல் ஆணையராக ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளதால் அவர் டெல்லிக்கு செல்வாரா என ஐயம் நிலவுகிறது. புதுவை பழைய சிறைச்சாலை வளாகத்தை வாகன நிறுத்துமிடமாக மாற்றும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தமிழ் புத்தாண்டில் இருந்து வாகன நிறுத்துமிடம் செயல்பட உள்ளது. புதுவை நகரத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை பராமரிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நகரத்தின் மையப்பகுதியான வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த ரங்கப்பிள்ளை வீதி, அம்பலத்தடையார் மடத்து வீதி, காந்தி வீதி, பாரதி வீதி, மிஷன் வீதி போன்ற வீதிகளில் வாகனம் நிறுத்த இடமில்லாமல் போக்குவரத்திற்கு பெரும் இடையூறு ஏற்படுவதால் இதற்கு தீர்வு காணும் வகையில் நேரு வீதியில் உள்ள பழைய சிறைச்சாலை வளாகத்தை வாகன நிறுத்தும் இடமாக மாற்ற அரசு திட்டமிட்டது. மேலும் சட்டம் ஒழுங்கு SSP-யாக பொறுப்பேற்றுள்ள ஸ்ரீகாந்த் போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் தீவிரமாக உள்ளதால் கடந்த மாதம் முதல்வர் ரங்கசாமி சிறைச்சாலையை பார்வையிட்டு வாகன நிறுத்தும் இடமாக மாற்ற ஒப்புதல் அளித்ததை அடுத்து பொதுப்பணித்துறையினர் பணிகளை முழுவீச்சில் மேற்கொண்டு இடவசதியை அதிகரிக்கும் நோக்கில் சுவர்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை இடித்து அப்புறப்படுத்தி வருகின்றனர். மேலும் வரும் தமிழ் புத்தாண்டில் இருந்து 2 சக்கர வாகன நிறுத்துமிடமாக செயல்படும் என்று SSP ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். புதுவை உழவர்கரை ஸ்ரீ எல்லை மாரியம்மன் கோவில் புனரமைப்பு பணிக்கு இந்த அறநிலையத்துறை சார்பில் நிதியுதவினை அமைச்சர் பன்னீர்செல்வம் வழங்கினார். புதுவை உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட உழவர்கரையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ எல்லை மாரியம்மன் கோவிலில் புனரமைப்பு பணி நடந்து வருகிறது. புனரமைப்பு பணிக்காக இந்த அறநிலையத்துறை சார்பில் உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் உள்ளாட்சித்துறை அமைச்சருமான பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு 1,25,000க்கான காசோலையை அறங்காவல் குழுவினரிடம் வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சரின் தனி செயலர் அசோகன், நிர்வாக தலைவர் மதிவாணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஊர் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வீராம்பட்டினம் அரசு துவக்கப்பள்ளியில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு அதற்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுவை வீராம்பட்டினத்தில் உள்ள அரசு துவக்கப்பள்ளியில் இந்த ஆண்டிற்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு முன்னாள் கவுன்சிலர் சக்திவேல் தலைமை தாங்கி இந்த ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் பள்ளிக்கு வந்த மாணவர்கள், படிப்பில் முதல் 2 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசளித்து பாராட்டினார்.
தொடர்ந்து பள்ளி துணை ஆய்வாளர் துய்ரோ காந்திரி சவுந்தரராஜ் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். வீராம்பட்டினம் சீமேன் செந்தில் பெற்றோர் இல்லாத மாணவர்களுக்கு சீருடைகளை வழங்கினார். விழாவில் அனைத்து ஆசிரியர்களும் ஊழியர்களும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர். புதுவையில் தனியார் நிதி நிறுவன அதிகாரியை தாக்கி பணத்தை கொள்ளையடித்த குற்றவாளிகள் சிக்கினர். அவர்களிடம் ரகசிய இடத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை ரங்கப்பிள்ளை வீதி தனியார் நிதி நிறுவன அதிகாரியை கடந்த மாதம் 15ஆம் தேதி அவர் வங்கியில் பணம் செலுத்த புறப்பட்டபோது 4 பேர் கொண்ட கும்பல் தாக்கிவிட்டு பணத்தை கொள்ளையடித்து சென்றது. இதுகுறித்து பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வந்த நிலையில் கொள்ளையில் சம்பந்தப்பட்ட மேட்டுப்பாளையம் ரமேஷ், விழுப்புரம் ராஜசேகர் மற்றும் ராமஜெயம் ஆகியோர் பிடிபட்டனர். அவர்களை ரகசிய இடத்தில் வைத்து நடத்திய விசாரணையில் அவர்கள் அரும்பார்த்தபுரம், ரெட்டியார்பாளையம் மதுக்கடைகளில் காசாளரை மிரட்டி பணம் கொள்ளையடித்தது தெரியவந்தது. மேலும் தலைமறைவாகியுள்ள மற்றொரு குற்றவாளியை பற்றி எஸ்பி பைரவசாமி விசாரணை நடத்தி வருகிறார். புதுவையில் கொலை மற்றும் கொள்ளைகள் அதிகரித்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் கூறுகையில், புதுவை போலீசார் மீது மக்களுக்கு நம்பிக்கை போய்விட்டதாகவும், தொடர் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாகவும், குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது குறைவாகவே உள்ளதாகவும், இரவில் செயின் பறிப்பு, பெண்களை கேலி செய்தல், காலியாக உள்ள இடங்களில் மது குடிப்பது போன்ற சம்பவங்களும் ரவுடிகள் அட்டகாசமும் தொடர்ந்து நடைபெறுவதாகவும், போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாது என்றும், தற்போது பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர் வீட்டில் நடந்த கொள்ளையில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பதோடு இதுபோன்ற கொள்ளை திருட்டு சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். பல இடங்கள்ல கத்தி காட்டி மிரட்டி பிடிங்க, பணத்தை பிடிங்க போறாங்க. அதே மாதிரி பஸ்ல நிறுத்தி பஸ்ல இருக்கிறதையும் கொள்ளடிச்சிட்டு போறாங்க அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் காவல்துறை எப்படி கவனம் இருக்கிறாங்கன்னு தெரியல. காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கல. இந்த அரசாங்கமும் அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலே இருக்கிறாங்க. இதுக்கு உண்டான நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தென்காசி குற்றாலத்தில் கோடைக்காலத்தை முன்னிட்டு வறண்டு காணப்பட்ட அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி குற்றாலம் பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் கோடைக்காலம் என்பதால் அங்குள்ள அனைத்து அருவிகளும் வறண்டு காணப்பட்டது. இதனால் குற்றாலத்திற்கு வந்த சுற்றுலாப் பயணிகள் குளிக்க முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையின் நீர்பிடிப்பு பகுதியில் பலத்த மழை பெய்ததால் தென்காசி குற்றாலம் பகுதியில் மழையில்லாத போதும் பிரதான அருவி 5 அருவிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனை கண்டு மகிழ்ச்சி அடைந்த சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். கோடை காலத்தில் அருவியில் தண்ணீர் கொட்டியதால் சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். பல்வேறு கொள்ளையில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளியை கைது செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். புதுவையில் நாளுக்கு நாள் கொலை, கொள்ளை, வழிப்பறி ஆகிய குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் அதனை தடுக்கவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் காவல்துறை அதிகாரிகள் கடந்த மாதம் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டனர். இருப்பினும் கடந்த 10 நாட்களில் வில்லியனூர், ரெட்டியார்பாளையம், பெரியகடை ஆகிய காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் பெட்ரோல் பங்க், மதுபான கடை, தனியார் நிதி நிறுவனம், மளிகை கடை போன்றவற்றில் தொடர் கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது. இதில் தொடர்புடைய சிலரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் கொலை, கொள்ளை, வழிப்பறி ஆகிய சம்பவங்களில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான கைப்புள்ள ராஜா என்பவர் முக்கிய கொலைகளுக்கு திட்டம் தீட்டி அவற்றை கூட்டாளிகள் மூலம் செயல்படுத்தியுள்ளது தெரியவந்ததால் அவனுடைய இருப்பிடம் பற்றி அறிந்து தெரிந்து கொண்ட போலீசார் ஓரிரு நாளில் கைது செய்யப்படுவான் என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் போலீசார் இரவு பகலாக ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுவை கொத்தம்புரி நத்தம் அரசு நடுநிலைப் பள்ளியில் அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பில் சுடுமண் சிற்பம் தயாரிக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுவை கல்வித்துறையின் அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பில் கொத்தம்புரி நத்தம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களின் தொழில்திறன் மேம்பாடு அடையும் வகையில் சுடுமண் சிற்பம் தயாரிக்கும் பயிற்சி பள்ளி தலைமை ஆசிரியர் ராமதாஸ் தலைமையில் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மாணவிகளின் படைப்புகள் காட்சிப் பொருளாக கண்காட்சியில் வைக்கப்பட்டது. கண்காட்சியை பயிற்சியாளரும் சிறப்பு விருந்தினருமான சிற்பி சண்முகம் துவக்கி வைத்து சிறந்த படைப்புகளுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். கண்காட்சியை பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். புதுவை கிருமாம்பாக்கம் டாக்டர் அம்பேத்கர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கைவினைப் பொருட்களின் கண்காட்சியை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார்.
புதுவை அரசு கல்வித்துறை அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பில் கிருமாம்பாக்கம் டாக்டர் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு கைவினை பயிற்சி அளிக்கப்பட்டு கைவினை கண்காட்சி நடைபெற்றது. பள்ளி துணை முதல்வர் ராஜேந்திரன் தலைமையில் தலைமை ஆசிரியர் நிலை 2 செல்வராஜ் முன்னிலையில் கைவினை கண்காட்சியை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து பாரதியார் பல்கலைக்கூட முதல்வர் சிற்பி ஜெயராமன் வாழ்த்துரை வழங்கினார். ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் கண்டு ரசித்த கண்காட்சியின் நிறைவில் நுண்கலை ஆசிரியர் சண்முகம் நன்றி கூறினார். புதுவை பூரணங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா நடைபெற்றது. புதுவை பூரணங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா தலைமை ஆசிரியர் குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மேலாளர்கள் பிரேம்ராஜ், சுகுமாரன், பாலசுப்ரமணியன், வெங்கடராமன், ஜெயக்குமார், முன்னாள் பஞ்சாயத்து துணைத் தலைவர் திருவேங்கடம், கிராம வானொலி நற்பணி மன்ற தலைவர் ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு ஓவியப் போட்டி, விளையாட்டுப் போட்டி, படிப்பில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். திரளான மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்ட விழாவின் நிறைவில் ஆசிரியர் கார்த்திக் நன்றி கூறினார். புதுவை பிருந்தாவனத்தில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர் வீட்டில் கதவை உடைத்து பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை துணிகரமாக கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை பிருந்தாவனம் 2வது குறுக்கு தெருவில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற சாமி நாராயணசாமி என்பவர் 2 மாடி வீடு கட்டி கீழ் வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு மேல் வீட்டில் வசித்து வந்த நிலையில் தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக சிங்கப்பூர் சென்றார். இந்நிலையில் அவருடைய வீட்டு முன்கதவு உடைக்கப்பட்டு கிடந்ததை கண்ட குடியிருந்தவர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து எஸ்எஸ்பி ஸ்ரீகாந்த், எஸ்பி பைரவசாமி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மோப்பநாயை வரவழைத்து சோதனை செய்தனர் மற்றும் கைரேகை நிபுணர்கள் கைரேகை தடயங்களை சேகரித்தனர். வீட்டினுள் அலமாரி உடைக்கப்பட்டு அதில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் காணாமல் போயிருந்தது. வீட்டுக்குரியவர்கள் சிங்கப்பூரில் இருப்பதால் திருடு போன பொருட்களின் விவரம் சரியாக தெரியவில்லை. இந்த துணிகரமான திருட்டு சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை பானையடிக்குப்பம் கோதண்டராமர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் திருப்பணிக்கு இந்து அறநிலையத்துறை சார்பில் 2 லட்சம் ரூபாயினை சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி வழங்கினார். புதுவை நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட பானையடிக்குப்பத்தில் எழுந்தருளியுள்ள கோதண்டராமன் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் கோவிலை புதுப்பிக்கும் திருப்பணிகள் நடந்து வருகிறது. சீரமைக்கப்படும் கோவில் திருப்பணிக்காக இந்து அறநிலையம் சார்பில் நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி கலந்து கொண்டு திருப்பணிக்காக 2 லட்சம் ரூபாய் நிதியுதவினை காசோலையாக கோவில் அறங்காவல் குழு தலைவர் பக்தவச்சலத்திடம் நிர்வாகிகள் முன்னிலையில் வழங்கினார். அப்போது அறங்காவல் குழுவினர், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுவை நேதாஜி நகர் தேசமுத்து மாரியம்மன் கோவில் திருப்பணிக்காக இந்து அறநிலையத்துறை சார்பில் 4 லட்சம் ரூபாயினை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் வழங்கினார். புதுவை உப்பளம் நேதாஜி நகரில் எழுந்தருளியுள்ள தேசமுத்து மாரியம்மன் கோவிலில் நடந்து வரும் திருப்பணிக்காக இந்து அறநிலையத்துறை சார்பில் நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கலந்து கொண்டு திருப்பணிக்காக 4 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அறங்காவல் குழு நிர்வாகிகளிடம் வழங்கினார். நிகழ்ச்சியில் அறங்காவல் குழு நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை மண்ணாடிப்பட்டு தொகுதி ஆதி திராவிட பயனாளிகளுக்கு திருமண உதவித் தொகையினை துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம் வழங்கினார். புதுவை ஆதி திராவிட நலத்துறை சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதி ஆதி திராவிட மக்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான டிபிஆர் செல்வம் கலந்து கொண்டு 12 பயனாளிகளுக்கு திருமண உதவித்தொகையாக தலா 25,000 ரூபாயினை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நல ஆய்வாளர், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுவை செட்டிக்கோவில் பிரம்மோற்சவத்தில் 108 சங்காபிஷேகமும் பஞ்சபூர்த்திகள் ஆஸ்தானம் எழுந்தருளல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. புதுவை செட்டிக்கோவில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ காலத்தீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் 9ஆம் ஆண்டு பிரம்மோற்சவம் சிறப்பாக நடந்து வருகிறது. அதில் 14ஆம் நாள் உற்சவமாக உற்சவ மூர்த்திகளுக்கு 108 சங்காபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்கார ஆராதனையுடன் பஞ்சவ மூர்த்திகள் ஆஸ்தானம் எழுந்தருளல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சிறப்பு பூஜையுடன் சாமி தரிசனம் செய்தனர்.
பங்கேற்ற அனைவருக்கும் அறங்காவல் குழு சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.